உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்யானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் எழுதிய ஒரு திருவாசக பாடல் நான் 7வது பாடப்புத்தகத்துல படிச்ச ஞாபகம் இருக்கு. இந்த உயிர் அப்படின்ற ஒண்ணு பூமியில இருக்கணும்னா அதை தாங்கி செல்ல ஒரு மெய், அதாவது உடல் கட்டாயமா இருக்கணும். அதுவும் அந்த உடல் ஆரோக்கியமா ஒரு பாதுகாப்பான உடலா இருக்கணும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்த உடலோட ஆரோக்கியத்தை இந்த காலத்துல ரொம்ப அதிகமாவே பாதிக்கக்கூடிய உடல் பருமன் அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம கடலோசி FM 90.4 மற்றும் விக்யான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். கடல் ஓசை FM 90.4 மற்றும் விக்யான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல். நம்ம அற்புத அறிவியல் நிகழ்ச்சியில 4வது பகுதியான உணவின் அறிவியல் பகுதியில 3வது அத்தியாயமான உடல் பருமன் அத்தியாயம் தொடங்கிருச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னெல்லாம் அந்த உடல் பருமனா இருக்கிறது அப்படிங்கறது ஒரு சத்து அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட இருந்தது. அப்பெல்லாம் என்ன சாப்பிட்டாலும் அதுக்கு ஏத்த மாதிரியான உடல் உழைப்புமே கொடுத்தோம். கிடைக்கிறத மட்டுமே சாப்பிட்டாலும் கூட சத்தான பொருட்களா சத்தான உணவை சாப்பிடுவோம். ஆனா காலம் மாற மாற இப்பெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாம சாப்பிடுறோம். நம்ம வீட்டுல சொல்லுவாங்க இல்லையா, கண்ட நேரத்துக்கு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நேரம் காலம் கூட பார்க்காம நமக்கு தோன்ற நேரத்துல சாப்பிடுறோம். உடல் உழைப்புமே பெருசா எதுவும் செய்யாம நிறைய சாப்பிடுறோம். சரியா தூங்காம இருக்கும். இப்படி பல காரணத்தினால இந்த காலத்துல நிறைய பேருக்கு அவங்களோட உடல் பருமன் கட்டுக்கணங்காம ஏறிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்கிற இந்த உடல் பருமன், அதுல இருக்கிற அறிவியல் அப்படின்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்ன ஒரு பூங்கால ஒரு டாக்டர் ஒருத்தவங்க ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க சந்திக்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்ன விஷயங்களை பேசிக்கிறாங்க, அவங்க பேசிக்கிறதுல நம்ம என்ன விஷயத்த கத்துக்கலாம் அப்படிங்கறத கவனமா கேளுங்க. அடுத்து வருவது ஒரு ஒளி நாடகம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சார். என்ன புதுசா ஜாகிங்லாம் வர மாதிரி இருக்கு? ஆமா மேடம், ஒர்க் பிரஷர் தான். வெளியே நிறைய சாப்பிடுறது, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுன்னு வெயிட் தாறுமாறா ஏறி போயிருச்சு. அதான் அப்படியே ஜாகிங் ஓடி குறைக்கலாம்னு வந்திருக்கேன். சரி வாங்க பைய ஓடலாம். மேடம், இவ்வளவு பொறுமையா ஓடுனா நான் எப்ப வெயிட்ட குறைக்கிறது? இப்பவே 95 கிலோ இருக்கேன். வாங்க வேகமா ஓடுனாதான் குறைக்க முடியும். சார், எப்பவும் வேகமா ஓடி உடம்ப குறைக்கணும்னு நினைக்காதீங்க. அது உடம்ப குறைக்குதோ இல்லையோ உடம்புக்குள்ள பல பிரச்சனை கொண்டு வந்துரும். என்ன டாக்டர் சொல்றீங்க? வாங்க இங்க பெஞ்சில உட்கார்ந்து பேசலாமா? சரி டாக்டர், அப்ப எப்படிதான் வெயிட்ட குறைக்கிறதா? நீங்க வெயிட்ட குறைக்கிறதுக்கு ஜாகிங் வர நினைச்சதே நல்ல விஷயம்தான். ஆனா ஜாகிங் மட்டும் இதுக்கு பத்தாது சார், இன்னொன்னும் பண்ணணும். தெரியும் டாக்டர், டயட் தானே, அதெல்லாம் கரெக்டா இருக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்பெல்லாம் காலையில சாப்பிடுறதே இல்ல. என்ன காலையில சாப்பிடுறது இல்லையா சார்? காலையில சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? டயட்டுங்கிறது சாப்பிடாம இருக்கிறது இல்ல சார், அளவான ஆரோக்கியமான சாப்பாட சாப்பிடுறதுதான். அதுவும் சரியான நேரத்துல சாப்பிடணும். சரி, டயட் இருந்தீங்களே, ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடுவீங்க? காலையில காஃபி, மதியம் லஞ்சு, ஈவினிங் மறுபடியும் ஒரு காஃபி, கொஞ்சம் பிஸ்கட் எடுத்துக்கிறேன். நைட்டு சப்பாத்தி. திடீர்னு பசிச்சுன்னு வைங்க, அப்பப்ப ஏதாவது கேக்கு பன்னு இதெல்லாம் சாப்பிடுறேன் டாக்டர். ஓ, இதுக்கு பேர் தான் டயட்டா? என்ன டாக்டர் சலிச்சுக்கிறீங்க? அப்ப எதைத்தான் சாப்பிடுறதா? சார், எது சாப்பிடலான்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏன் வெயிட் போடுதுன்னு தெரிஞ்சுப்போம். நம்ம உடல் எடை அதிகமாகிறதுக்கு அளவுக்கு அதிகமான சாப்பாடு தான் காரணமா இருக்கணும்னு இல்ல, அதுவும் ஒரு காரணம், அவ்வளவுதான். அதை தாண்டி பேக்கரியில செய்யற கேக்கு, பப்ஸ் இதை அடிக்கடி சாப்பிடுறது, அப்புறம் மன அழுத்தத்துக்காண்டி நிறைய டேப்லெட் எடுத்துக்கிறது. சார், இப்போ பீரு, ஒயின் இந்த மாதிரி ஆல்கஹால்லாம் குடிக்கனால கூட நம்மளுக்கு வெயிட் போட ஒரு காரணமா அமைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மெனோபாஸ், பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் இது மாதிரியான உடல் பிரச்சனைகள்லாம் நம்ம ஹார்மோனோட சமநிலையை பாதிச்சு வெயிட் போட வைக்கிறதுக்கு கூட ஒரு காரணமா கூட சொல்லலாம். ஆத்தாடி டாக்டர், நீங்க சொல்றத பார்த்தா எதுவுமே சாப்பிட முடியாது போலயே. சாப்பாட்டுலதான் கவனமா இருக்கணும். முடிஞ்ச வரை வெளியே சாப்பிடுறது, அப்புறம் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எண்ணெய், உப்பு இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிறத குறைச்சணும். முக்கியமா இது மட்டும் இல்லாம நம்ம இப்ப நிறைய இடத்துல பாக்குறோம் சுகர், சக்கரை வியாதின்னு சொல்றாங்களே, அதே மாதிரி அந்த சுகர் சார்ந்த பொருட்களை எல்லாத்தையுமே நம்ம கம்மி பண்ணணும். சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த காய்கறி மட்டுமே சாப்பிட்டுட்டு நம்ம வெயிட்ட குறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலுமே தவறு. இந்த காய்கறி மட்டும் சாப்பிட்டா நம்ம வெயிட்
குறையாது. இப்போ பாலியோ டயட்னு ஒண்ணு இருக்கு. இந்த கறி, மீன், கொழுப்பு இதெல்லாம் சாப்பிட்டு கூட உடம்பு எடைய சரியா மெயின்டைன் பண்ணலாம். என்னது, நான்வெஜ் சாப்பிட்டே வெயிட்ட குறைக்கலாமா? ஆமா சார். இப்ப நம்ம சாப்பிடுறோம்ல அந்த சாப்பாடுல மாவு சத்து அதிகமா உள்ள சாப்பாடை குறைச்சி நார் சத்து அதிகமா உள்ள சாப்பாடை நம்ம சாப்பிடலாம். ஆனா அதுக்கு கொஞ்சம் உடல் உழைப்பும் தேவைப்படும். ஏன்னா இப்ப உள்ள கம்ப்யூட்டர் உலகத்துல உடல் உழைப்பே சுத்தமா குறைஞ்சு போச்சு. அதனால சீக்கிரம் செரிமானம் ஆகுறத சாப்பிடுங்க. தூங்குறதுக்கு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுருங்க. இந்த பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ், முந்திரி இதே மாதிரி பருப்பு வகைகளும் நம்ம சாப்பிடலாம். சாப்பிடுறதுனால நம்ம வெயிட்ட நம்ம குறைக்கலாம். ஆனா அதுவுமே அளவுக்கு அதிகமா எடுக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்தாலே போதும். சாப்பாடு மட்டும்தானா, வேற ஏதாச்சும் இருக்கா டாக்டர்? அப்புறம் சார், கரெக்டா ஜிம்முக்கு போங்க, நல்லா விளையாடுங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க அதுல உங்க ஆர்வத்தை காட்டுங்க. ஜிம்முக்கு எல்லாம் போகத்தான் செய்யறேன் டாக்டர். வேணா நீங்க ஊர்ல உள்ள ஜிம் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. எல்லா ஜிம்லயும் நம்ம பேர் இருக்கோம். சார், நம்ம ஜிம்முக்கு வாரத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள்லாம் போனா உங்களுக்கு வெயிட் குறைக்க முடியாது. நீங்க ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டீங்களா, அதை தொடர்ந்து கண்டினியூவா பண்ணுங்க. நீங்க பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ ஹோட்டல்லாம் சாப்பிட போறோம்ல, சாப்பிட போகும்போது ஃபுல்லா நான்வெஜ் தான் சாப்பிடுறோம். இப்போ உள்ள உலகத்துல எல்லாருமே அதைத்தான் சாப்பிடுறாங்க. சோ அதை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த கோக்கு, மொஜிட்டோ அந்த மாதிரிலாம் இப்ப நிறைய வந்திருக்கு. அதைத்தான் வாங்கி குடிக்கிறோம். சில்லுன்னு இருக்கும், நல்லா இருக்கும்னு. ஆனா அப்படி இல்ல சார். அதை குடிச்சிங்கன்னா நம்ம பாடியில உள்ள நம்ம சாப்பிட்ட நான்வெஜ் அந்த சாப்பாடுல ஃபுட் எல்லாம் அப்படியே நம்ம வயிற்றிலே தங்கிரும், செரிமானம் ஆகாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டோம்னா வீட்லயும் சரி ஹோட்டல்லையும் சரி ஹாட் வாட்டர், சுடு தண்ணி, மிதமான சுடு தண்ணி குடிச்சாலே போதும். அதே மாதிரி நம்ம வீட்டுல தண்ணி குடிக்கிறோமா, அதையுமே நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு மிதமான சூட்டுல குடிச்சா கூட போதும். நீங்க டெய்லியும் காலையில ஒரு கப் சுடு தண்ணி குடிச்சிட்டு லேசா கை காலை தூக்கி 2 அசைச்சாலே போதும் சார். அதுவே ஒரு எக்ஸசைஸ் தான். அது பண்றத நீங்க தொடர்ந்து பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க வெயிட் குறையும். இதெல்லாம் பண்ணா ஒரு 2-3 மாசத்துல வெயிட் குறைஞ்சிருவேன்ல டாக்டர்? வெயிட் சடனே குறையும் நினைக்காதீங்க. நம்ம வெயிட் இப்ப நான் என்ன எடுத்துக்கோங்களேன், நானே 2 வருஷமா தொடர்ந்து நான் ரெகுலரா செய்யறத ஒழுங்கா செஞ்சனாலதான் இன்னைக்கு என்னால 20 கிலோ வெயிட் என்னால குறைக்க முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நீங்க தொடர்ந்து பண்ணுங்க சார். உங்க வெயிட் தானா அதுவே குறையும். ஆனா ஒண்ணு சார், ஒல்லியாயிட்டோம், நம்ம வெயிட் குறைஞ்சிட்டு அப்படிங்கறதுக்காக இந்த வாக்கிங்கே விட்டுறக்கூடாது. நீங்க பண்ற ரெகுலர் எக்ஸசைஸையும் நீங்க விட்டுறக்கூடாது. புரிஞ்சிருச்சு டாக்டர், புரிஞ்சிருச்சு. நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி 1 வருஷத்துல என் உடம்ப குறைக்கிறேன். எப்படி? சூப்பர் சார். சரி வாங்க நம்ம இப்ப ஜாக்கிங் போலாம். இந்த உடல் பருமன் பத்தின ஒரு சிறப்பான ஒரு ஒளி நாடகம் கேட்டோம் இல்லையா? இப்போ இந்த உடல் பருமன், அதனால ஏற்படுற பிரச்சனைகள், அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம், நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தை எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவியல் விஷயங்களை இப்ப நிபுணர் கூற இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்துல நமக்கு சொல்ல இருக்கிறது யார் அப்படின்னா, சிவகங்கையை சேர்ந்த மருத்துவர் ஃபருக் அப்துல்லா. இப்ப நம்ம மருத்துவரோட பேசலாம். வணக்கம் சார். கடலோசை FM நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். நான் சிவகங்கையிலிருந்து மருத்துவர் டாக்டர் ஃபருக் அப்துல்லா MD பேசுகிறேன். நான் சிவகங்கையில் கடந்த 10 வருடத்திற்கு மேலாக மக்களுக்கு மருத்துவ பணி ஆற்றி வருகிறேன். இன்று நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு விடை தர மிகவும் ஆவலாக இருக்கிறேன். சார், இந்த உடல் பருமனால என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும்னு சொல்லுங்க சார். உடல் பருமனால் ஏற்படும் நோய்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு உடல் பருமனா இருக்கிறது, அவருக்கு இன்சுலின் அப்படின்னு சொல்ற அந்த ஹார்மோன் சரியாக தனது பணியை செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். இதை இன்சுலின் எதிர்ப்பு நிலை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் காலப்போக்கில் நீரிழிவு அப்படிங்கிற ரத்த கொதிப்பு, அதுக்கப்புறம் இதய நோய், சிறுநீரக நோய், இது மாதிரி பல நோய்களை ஒரு மனிதருக்கு கொண்டு வரும். அதனால உடல் பருமனாக இருப்பது அப்படிங்கிறது வெறுமனே அதை ஒரு தனியான ஒரு விஷயமா பார்க்காம அது ஒரு பிரச்சனையோட அறிகுறி என்று அணுகி உடல் பருமனை முடிந்த அளவு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. சார், இந்த நவீன கலாச்சாரம் எப்படி உடல் பருமனுக்கு ஒரு காரணமா இருக்கு? அது நவீன கலாச்சாரம் என்பதை விட தற்கால உணவு உட்கொள்ளல் விகிதங்கள்ல பாத்தீங்கன்னா, மாவுச்சத்து என்றும் கார்போஹைட்ரேட்ஸை அதிகமாக உட்கொள்ளும் விஷயமும், இனிப்பு டைரக்ட் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இனிப்பு சுவை தரக்கூடிய உணவுகளை மிகவும் அதிகமாக உட்கொள்வது, அப்புறம் பிவரேஜஸ், இனிப்பு சுவை கலந்த பானங்கள், குளிர்பானங்களை அதிகமாக உட்கொள்வது, துரித உணவுகள் அப்படிங்கிற பேர்ல ஸ்நாக்ஸாக நம்ம நிறைய துரித உணவுகளுக்கு அடிமையாகி கிடக்கிறோம். பேக்கரிகள் வளர்ந்துள்ளன. இந்த பேக்கரிகள், அந்த அடுக்ககங்கள்ல கிடைக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மாவுச்சத்து, இனிப்பு கலந்ததா தான் இருக்கு, எண்ணெயில பொரிக்கப்பட்டதா இருக்கு.
டீ காஃபி குடிக்கிற கலாச்சாரம் அதிகமாக இருக்கு. அதிகமான டீ, ஒரு நாளைக்கு 5 டீ இனிப்பு கலந்து குடிக்கிறோம். இதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து உடல் உழைப்பை செலுத்துறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ உடல் உழைப்பை செலுத்தாத போது மாவுச்சத்தை மிக அதிகமாக உட்கொண்டு இனிப்பு சுவையை அதிகரிக்கும் போது நம்ம உடல் பருமனுக்கு ஆளாகிறோம். சார், இந்த உடல் பருமனுக்கு பரம்பரை வியாதி கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்களே, அது சரியா? அதாவது பரம்பரை வியாதியா உடல் பருமன் வருவது என்பது மிக மிக அரிது. அந்த மாதிரி அரிதான விஷயங்களை வந்து நாம தொடர்ச்சியா நம்ம பெருசா பேச முடியாது. உடல் பருமனுக்கான முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா உணவு பழக்கம், உடற்பயிற்சியின்மை, சரியான தூக்கமின்மை, இதெல்லாம் தான் முக்கியமான காரணமா இருக்கு. அதனால உணவு பழக்கத்தை சரி செய்து மாவுச்சத்தை குறைத்து இனிப்பு சுவை தரக்கூடிய உணவுகளை குறைத்து உடற்பயிற்சி தினமும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டராவது நடைப்பயிற்சியை வந்து கட்டாயமாக்கி இரவு உறக்கம் வந்து ஒரு 7 முதல் 8 மணி நேரமாவது முறையாக உறங்கி வந்தோம் என்றால் உடற்பயிற்சி கட்டுக்குள் இருக்கும். உடற்பயிற்சி பரம்பரை நோயாக வருவது என்பது மிக மிக அரிது. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்னாலும் நம்ம அப்பா அம்மா என்ன செஞ்சாங்களோ அதே தான் நம்மளும் செய்கிறோம், அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே தான் நம்மளும் சாப்பிட்றோம். அதனால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சோ அதெல்லாம் நமக்கு வருது, அப்படிதான் எடுத்துக்க முடியுமே தவிர பரம்பரை வியாதியாக தான் உடல் பருமன் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சார், உடல் பருமனை குறைக்க இந்த கிரீம் பவுடர்லாம் சாப்பிட சொல்றாங்களே, எந்த வேலையுமே பார்க்காம இதெல்லாம் சாப்பிட்றது சரியா? உடல் பருமனை வந்து குறைப்பதற்கு இந்த பவுடர்கள், அப்புறம் மில்க் ஷேக்குகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குறுகிய காலத்துக்கு உதவுற மாதிரி தெரியும். ஆனா அதோடைய எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அன்றாட தினசரி கலோரி கணக்குகள் படி பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சாப்பிட்றோமோ அதை குறைத்து உண்பது. புரதச்சத்து நிறைந்த பவுடர்கள் வந்து நம்ம பாலில் கலந்து குடிக்கும் போது நமக்கு பசி உணர்வு குறைவாக இருக்கும், அதனால அடிக்கடி சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி மெக்கானிசம்ல வந்து நமக்கு உடல் பருமனை வந்து அந்த மாதிரி பவுடர்கள் வந்து கட்டுப்படுத்துகின்றன. ஆனா இவற்றை வந்து தொடர்ச்சியா நம்ம வாழ்நாள் ஃபுல்லா ஃபாலோ பண்ண முடியாது, கடைபிடிக்க முடியாது. அப்படி கடைபிடிக்கும் பொழுது சில நேரங்களில் நமக்கு சிறுநீரகம், கல்லீரல் பாதிப்பு போன்றவை ஏற்படும் வாய்ப்பும் உள்ளன. அதனால இந்த மாதிரி பவுடர்கள், கிரீம்கள் போன்றவற்றை நம்ம உட்கொள்றதுக்கு கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். அதை வந்து நம்ம ஒரு விஷயமா தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுவே நமது அன்றாட வாழ்வியலில் செய்யும் மாற்றங்கள், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம மாவுச்சத்தை கட்டுப்படுத்துதல், டெய்லியும் கம்பல்சரியாக வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி நம்ம டெய்லியும் ஒரு விஷயத்தை அன்றாடம் கிடைக்கக்கூடிய உணவுகள்லேயே நம்ம வந்து மாற்றங்களை செய்யும் பொழுது அது நிலைத்திருக்கிறது, நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கும். அதான் இதுதான் வந்து ரெக்கமெண்டட். நம்ம வந்து பவுடர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நம்பி போறதுங்கிறது நாட் ரெக்கமெண்டட். சார், சில பேர் வந்து கம்மியா சாப்பிட்டாலுமே வெயிட் அதிகமாகறாங்களே, இதற்கான காரணம் என்ன சார்? அவங்க கம்மியா சாப்பிட்டாலும் அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இனிப்பு கலந்த உணவுகள், அதுலேயும் ஜீனி, நாட்டு சக்கரை, இது மாதிரி விஷயங்களை கலந்து இருக்கிற உணவுகள், அதில் டீ காஃபியில் இனிப்பு கலந்து குடிக்கிறது, அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இட்லி தோசைன்னு பார்த்தா 2 இட்லி இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸில் வந்து நல்ல இனிப்புள்ள ஒரு டீ குடிச்சிட்டு கூட ஒரு வடை சாப்பிடுவாங்க. மத்தியான சாப்பாடை கம்மியாக சாப்பிடுவாங்க, சாயந்தரம் போய் ஒரு பஃப்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிடும் பொழுதும் நம்ம உடலில் வந்து தொடர்ந்து இன்சுலின் அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இன்சுலின் அதிகமாகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய உடம்புல வந்து இன்சுலின் எதிர்ப்பு நிலை உருவாகி அதனால உடல் பருமன் உருவாகும். சில நோய்களுடைய தாக்கத்திலையுமே வந்து உடல் பருமன் உருவாகும். தைராய்டு சுரப்பி வந்து குறைவாக சுரக்கும் தன்மையை வந்து ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைப்போதைராய்டிசம் வந்து பல பேருக்கு உடல் பருமனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. ஸோ அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சார், அசிடிட்டி இந்த உடல் பருமனுக்கு ஒரு காரணமா, அது சொல்லுங்க சார். அசிடிட்டி உடல் பருமனுக்கு ஒரு காரணமா என்றால், இந்த அசிடிட்டி எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிற்றில் இருக்கும் புண்ணுனால ஏற்படும். இந்த வயிற்றில் இருக்கும் புண்கள் வந்து அதிகமாகும் பொழுது ஒருவருக்கு அடிக்கடி உணவு உண்ணக்கூடிய தேவை இருக்கலாம். அப்போ அடிக்கடி உணவு உண்ணக்கூடிய தேவை அதிகரிக்கும் பொழுது அதனால உடல் பருமன் ஏற்படும். அல்லது உடல் பருமன் இருக்கிறவங்க எப்படி அந்த அசிடிட்டி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து சாப்பிடக்கூடாத அல்லது உடலுக்கு பாதகம் விளைவிக்கின்ற உணவுகளை வந்து அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படும். எப்படி பாருங்க, இப்போ ஒரு பேக்கரியில் விற்கிற உணவுகள், அதே மாதிரி எண்ணெயில் பொரித்த உணவுகள், இந்த மாதிரி சாப்பிடும்போது தான் அசிடிட்டி வரும்.
இப்போ இந்த மாதிரி உணவுகளை மிக அதிகமாக சாப்பிடும் நபர்கள் உடல் பருமனாக இருப்பார்கள். அதனாலதான் அசிடிட்டியும் உடல் பருமனையும் ஒன்றாக நம்ம இணைச்சு பார்க்கிறோம். சார், அம்மாவுக்கு சுகர் இருந்தா பிறக்கிற குழந்தைகளுமே உடல் பருமனா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அது ஒரு தாய் உங்க கர்ப்ப காலத்துல நீரிழிவு, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிற பிரச்சனை வியாதி அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை ஃபீட்டல் மேக்ரோசோமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனால பாதிக்கப்பட்டு அவங்களுடைய உடல்லையுமே அதிகமான குளுக்கோஸ் எப்பயுமே இருக்கும். அதனால இன்சுலின் சுரப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். இன்சுலின் சுரப்பு எங்கெல்லாம் அதிகமா சுரக்குதோ அப்போ உடல் பருமனாகும். அதனால ஒரு கர்ப்ப காலத்துல தாய்க்கு நீரிழிவு ஏற்படும் பொழுது அவருக்கு பிறக்கும் குழந்தை அதிக உடல் எடையுடன் உடல் பருமனுடன் பிறப்பார்கள் என்பது உண்மையே. சார், அடுத்த கேள்வி. இந்த கேள்வி எனக்கு ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த குழந்தை பெற்ற தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மென்னு சாப்பிட்டா குழந்தைக்கு ஆகாது அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்றாங்களாம். சாப்பிடணும்னா அப்படியே விழுங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா? அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை பெற்ற தாய்மார்கள் என்னென்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம்னு சொல்லுங்க சார். குழந்தைகள் பெற்ற தாய்மார்கள் நன்றாக அவர்களும் நல்லா மென்னு சாப்பிடணும். அவங்களுக்கு நியூட்ரிஷியஸாக நல்ல ஒரு உணவுல சத்து நிறைய அடங்கி இருக்கக்கூடிய உணவாக இரும்பு சத்து, கால்சியம் போன்றவை நன்றாக கிடைக்கும் உணவுகள், மாமிசம், மீன், ஈரல், செவரொட்டி, பயறு வகைகள், கடலை, காய்கறி, முட்டை, பழங்கள் போன்றவற்றை நன்றாக உட்கொள்ள வேண்டும். அவங்களும் மாவுச்சத்தை அதை அரிசி சார்ந்த, தானியம் சார்ந்த உணவுகளை அளவாக உட்கொண்டு நான் மேற்கூறிய உணவுகளை நன்றாக எடுத்துக்கொண்டால் நன்றாக பால் சுரக்கும். குழந்தைகளும் நன்றாக எடை போடும். சார், பிறக்கும் போதுன்னு பார்த்தா சில குழந்தைகள் வெயிட் கம்மியா இருக்காங்க, சில பேர் வெயிட் கூட இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன சார்? சில குழந்தைங்க பிறக்கும்போது கரெக்டான வெயிட்ல இருக்கு, சில குழந்தை வெயிட் கம்மியா இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாய்மார்கள் கர்ப்ப காலத்துல இருக்கும் பொழுது ரத்த சோகை, அனீமியான்னு சொல்ற ரத்த சோகையோட இருப்பாங்க. அதனால குழந்தைகளுக்கு குறைவான அளவே சத்துக்களும் ஆக்சிஜனும் கிடைக்கும். அதனால எடை குறைவாக பிறப்பாங்க. சில இதுல குழந்தைங்க தாய்மார்கள் சத்துள்ள உணவுகளை எடுக்காம இருப்பாங்க. புரதச்சத்துள்ள, இரும்பு சத்துள்ள, கால்சியம் சத்துள்ள உணவுகளை அவங்க கர்ப்ப காலத்துல உட்கொள்ளாம இருப்பாங்க. அப்படி அவங்க உட்கொள்ளாம இருந்தாங்கனாலும் இங்கே அது குழந்தையுடைய உடல் எடையில குறைய ஆரம்பிக்கும். அதனால தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்ப காலத்துல இரும்பு சத்து, கால்சியம், புரதச்சத்து மிக்க உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்பார்களாயின் குழந்தைகள் நல்ல உடல் எடையுடன், சரியான உடல் எடையுடன் பிறகுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். சார், இந்த உடல் பருமனை வீட்டில இருந்தே குறைக்கலாம், சரி பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம்னு சொல்லுங்க சார். உடல் பருமனையை வீட்டிலேயே இருந்து குறைப்பதற்கு முக்கியமான விஷயம் நாவடக்கம் தான். அதாவது நாவிற்கு ருசி தரக்கூடிய உணவுகளை மிக அதிகமாக உண்பதாலேயே முதற்காரணம் உடல் பருமன் வருது. அதனால உடல் பருமனை குறைப்பதற்கான முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுவது டயட். உணவை கட்டுப்பாட்டுடன் உண்பது. அதுல முக்கியமானது இனிப்பு சுவை சார்ந்த உணவுகள். ஜீனி, நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி, தேன், பனங்கற்கண்டு, இனிப்பான பழங்கள் போன்றவற்றை தவிர்த்து விட வேண்டும். பால் மற்றும் பால் பொருட்களை அளவில் மிக குறைவாக உண்ண வேண்டும். காய்கறிகள், கீரைகளை நல்லா சாப்பிட்டு முடிந்த அளவு அரிசி சார்ந்த, தானியம் சார்ந்த உணவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். இவற்றை சரியாக செய்துவிட்டு தினந்தோறும் ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்தோம் என்றால் உடல் பருமன் சற்று கட்டுக்குள் வரும். சார், நம்ம சாப்பிடுற இந்த உணவுகளுக்கு டைம் டேபிள் போடலாம் அப்படின்னா அது எப்படி சார் போடுறது? நாம உண்ணும் உணவுக்கு எப்படி டைம் டேபிள் போடுறது அப்படின்னா, நம்ம காலையில் எழுந்த உடனேயே பருகும் சீனி கலந்த டீ இருக்கு இல்லையா, அப்பவே நம்மளுடைய உணவு ஆரம்பித்து விடுகிறது. ஏன்னா நம்ம உணவை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் இட்லி, தோசை, சோறு, சப்பாத்தி இப்படி சாப்பிட்டாதான் உணவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் ஒரு டீ, அதுல இருக்கிற பால், அப்புறம் அதுல கலக்கிற ஜீனி, அது உள்ளுக்குள்ளார போய் நம்ம உடல்ல ஏற்படுத்துற விளைவுகள், குளுக்கோஸில் ஏற்படும் மாற்றம், இன்சுலின் சுரப்பு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிகாலை நம்ம எழுந்து எப்போ டீ குடிக்கிறோமோ அப்பவே நம்ம உணவு சாப்பிட்ற ஆரம்பிச்சிடறோம்னு அர்த்தம். உடலுக்கு பொறுத்த வரைக்கும் காலை உணவை சற்று தாமதப்படுத்துவது நல்லது. அதாவது நான் தாமதப்படுத்துவதுன்னு சொல்றதை வச்சு காலை உணவையே முழுசா பங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. காலை உணவை அப்படின்னா என்னன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு டீயை குடிக்கிறதுக்கு பதிலாக
நேரடியாக உணவு சாப்பிட்றது, ஒரு 8 to 9 மணிக்கு காலை உணவை சாப்பிடுவது. மதிய உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம அரிசி சாதத்தை வந்து மிக குறைவாக சாப்பிட்டு காய்கறி கீரைகளை அதிகமாக சாப்பிட்டு கூட வந்து முட்டைகள், எப்போதாவது நம்ம வந்து சாப்பிடுவோம் இல்லையா, மாமிசம், மீன், பயறு, கடலை வகைகள் போன்றவற்றை உட்கொள்ளும் பொழுது மாவுச்சத்தோட அளவு கம்மியாகவும் புரதச்சத்துடைய அளவுகள் நல்லா கிடைக்கும். மாலை நேரத்தில் வந்து ஒரு டீ, அதில் வந்து இனிப்பு கலக்காமல் குடித்தா நல்லது. இனிப்பு கலக்கணும்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இனிப்பு கலந்து டீ, கூட வந்து கொய்யாக்காய் அல்லது வெள்ளரிக்காய் இது போன்ற ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் வகைகள், தேங்காய் சில் இது போன்றவற்றை உண்ணலாம். இரவு உணவை வந்து விரைவாக உண்பது நல்லது. இரவு உணவை வந்து நம்ம இருட்டுறதுக்கு முன்னாடியே கருக்களோட உண்றது வந்து நம்ம உடலுக்கு நல்லது. இப்படி நம்ம இரவு உணவை சீக்கிரமாகவும் காலை உணவை கொஞ்சம் லேட்டாகவும் சாப்பிட்றதுங்கிறது நம்ம உடலுடைய வளர்சிதை மாற்றத்திற்கு நல்லது. இப்போ இந்த காலத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கிற இந்த உடல் பருமன் பத்தின நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிற சில டிப்ஸுமே கொடுத்தீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சி நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறேன். ஏன்னா இங்க தகவல்களை தாண்டி உடல் பருமனை குறைக்க கொஞ்சம் டிப்ஸும் கிடைச்சதுல. சரி, நமக்கு இந்த உடல் பருமனை பத்தி நிறைய தகவலை கொடுத்த மருத்துவர் ஃபரூக் அப்துல்லா அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியையும் நிறைவு பண்ணிக்கலாம். நீங்க இவ்வளவு நேரம் கேட்டு இருந்தது நம்ம கடலோசை FM 90.4 மற்றும் விக்யான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல் நிகழ்ச்சி. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு தலைப்புல உங்களை வந்து சந்திக்கிற வரை உங்கள்ட்ட இருந்து விடைபெறுவது நான் அலெக்ஸ் பாண்டியன். நன்றி, வணக்கம்.